வணக்கம். பசவ தத்துவ சன்மார்க்கம் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோரையும் வரவேற்கிறேன். போன வீடியோவில் நம்ம ஷரணர்கள் அவங்களுடைய காயக்கத்தை பற்றியும் ஷரணர்கள் பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அந்த ஷரணர்கள் எழுதின வச்சனம், அதாவது வச்சனம் அப்படின்னா என்ன, அந்த வச்சனம் எப்படி இன்றைய ஒரு சமுதாயத்துக்கு அது அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஷரணர்கள் எழுதின ஒரு வச்சனத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? உங்களோட ஒரு உரையாடல் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கண்டிப்பாக. இன்னைக்கும் நிறைய ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குங்க. சரி, அதை உங்ககிட்ட கேட்டு இன்னும் நல்லா தெளிவு பெறணும் அப்படின்னு விரும்புறேன். அந்த இறைவன் கருணையில சிறப்பாக நடக்கட்டும். சரி ஐயா, இப்போ முந்தின வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இந்த பசவ தர்மத்தில் இருக்கிற சிவ ஞானிகள், சிவ பக்தர்கள், அதாவது சரணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்களோட அனுபவங்களை தான் சேர்த்து ஒரு வச்சன சாகித்யமா கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வச்சனம் அப்படின்னா என்னங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வச்சனம் அப்படின்னா கன்னடத்துல அதுக்கு பேச்சு என்பது தான். சரி, வச்சனம்னா நம்ம தமிழ்ல பேச்சுன்னு சொல்லிக்கலாம். ஒரு எளிய நடை அந்த மாதிரி. எளிய அதனுடைய அர்த்தம் பேச்சுன்னு சொல்லிக்கலாம். ஆனா எல்லா பேச்சும் அல்ல. சரணர்கள் எதை பேசினாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் சிவானுபாவத்தை விடுத்து வேற எதையுமே பேசல. அவங்க பேசின பேச்சு எல்லாம் வெறும் சிவனை பற்றிய அனுபவத்தை மட்டும் பேசினாங்க. அதற்காக அவங்களுடைய பேச்சையே வச்சனம் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த வச்சனத்துல இருப்பதெல்லாம் சிவனின் அனுபவமே. அதுதான் நம்ம கன்னடத்துல வச்சனம்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நம்ம இங்க டிரான்ஸ்லேட் பண்ணா அது பேச்சு அப்படின்னு வருது. அவ்வளவுதான் அது. சரி, இப்போ அந்த வச்சனம் ஒரு எளிய மனுஷனோட வாழ்க்கையில அது எப்படி, அதோட முக்கியத்துவம் என்ன, அது எப்படி அது முக்கியத்துவத்தை கண்டிப்பாக இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த சரணர்கள் இந்த உலகத்திற்கு எப்படி வாழ்ந்தாங்கன்னா, ஒரு எளிய சமுதாயத்துல எளிமையாக இருந்து சாமானிய தொழில் செஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்த சிம்பிளிசிட்டியோட வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க ஒன்றும் பெரிய நாங்க ஞானிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே காட்டல. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சாமானிய பாமரனும் கூட, பாமரன்னா சாமானியவர்கள், இன்றைக்கு உலகத்துல படிக்காதவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த பக்திங்கிறது எங்களுக்கு எல்லாம் எட்டாத கனி, இது ரொம்ப நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. எல்லோருக்குமே இந்த பக்தி சாதனை, இந்த சிவ அனுபவம் சாத்தியம் என்பதை, அதாவது நமக்கு இந்த உலகத்துல பெரிய அந்தஸ்து தேவையில்லை, பக்தி செய்வதற்கு அந்தஸ்துகள் எல்லாம் தேவையில்லை, நம்ம எளிமையா இருந்து கூட இந்த பக்தி சாதனையை சாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த எளியோர்களுக்கும் எடுத்து காட்டுவதற்காக அவங்க இங்க எளியவர்களாகவே வாழ்ந்தாங்க. எளியவர்களாகவே, நம்ம நினைக்க மாட்டீங்க, அதாவது சாமானிய விவசாயிகளாக, குப்பை அள்ளுபவர்களாக, அந்த ஷூ மேக்கராக, செருப்பு தைப்பவர்களாக, இப்படியெல்லாம் நிறைய சாமானிய தொழில்களை செஞ்சுட்டு விறகு வெட்டி ஒருத்தர் வித்துக்கிட்டு இருந்தாரு. இந்த சின்ன அந்த வேலையில இருந்துகிட்டு சிறிய குடும்பமாக எளிமையான வாழ்க்கையில அந்த சிவானுபாவத்தை அவங்க எட்டுனாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் அதை பார்த்து நம்மை போன்ற சாமானியர்களுக்கும் இது சாத்தியம் என்ற அந்த தைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக சரண சாகித்யம் அல்லது இந்த வச்சன சாகித்யம் எளியோர்களுக்காக உருவாக்கப்பட்டது. சரி ஐயா, இப்போ நீங்க பக்தி அப்படின்னு சொல்றீங்க. இந்த பக்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தையோ, ஒரு ஜாதியோ, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ அந்த மாதிரி சார்ந்ததா? இப்போ பக்தி அப்படிங்கிறது என்ன, அது எல்லாத்துக்கும் சாத்தியமானதா? அது எல்லோருக்குமே சாத்தியமானது. இப்போ நமக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த உலகத்திற்கு நம்ம எல்லாம் பிறந்து வந்ததே பக்தி செய்வதற்காக தான்.
சிலர் அதை அறிந்து பக்தி செய்கிறாங்க, சிலர் அதை பற்றி அறியாமலேயே இருக்காங்க. அந்த வேறுபாடு தானே தவிர்த்து இந்த உலகத்திற்கு பிறந்தவர்கள் எல்லோருமே பக்தி செஞ்சே தான் ஆகணும். பக்தி செய்வதற்காக தான் வந்திருக்கோம். அதுதான் உண்மை. பக்தினா என்ன? நம்ம என்ன நினைச்சிருப்போம்? பொதுவாக நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பக்தி அப்படின்னா இறைவன் மேல் இருக்கின்ற ஒரு பிரேமம், ஒரு விசுவாசம், ஒரு அன்பு, இது பக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா சரண தர்மம் இதை இன்னும் தெளிவாக அலசி இன்னும் தெளிவாக இதை சொல்லுது. நான் இறைவன் மேல இருக்கின்ற வைத்திருக்கின்ற அன்பு பக்தி என்பதை விட, இறைவன் என் மேல அன்பு வைக்கிற மாதிரி நான் நடந்து கொண்டால் அது பக்தி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிற வழி, நான் பேசுற பேச்சு, என்னுடைய வாழ்க்கை முறை அந்த இறைவனே என்னை பார்த்து மெச்சணும். அவன் என் மீது அன்பு வைக்கணும். அவன் என் மீது அன்பு வைக்கிற மாதிரி என்னுடைய நடை பேச்சுக்கள் எல்லாம் இருக்கணும். நான் நடக்கணும், நான் பேசணும். அந்த மாதிரி இருந்தால் அதற்கு பெயர் பக்தின்னு சொல்லலாம். இது ஒரு தனிப்பட்ட மதத்தை சார்ந்தது அல்ல, தனிப்பட்ட ஒருவருக்கானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மதத்தை கடந்து, மொழியை கடந்து. அதனாலதான் இந்த தர்மத்திற்கு விஸ்வ தர்மம் என்ற ஒரு பெயர் உண்டு. இதை அனுபவிச்சவங்களுக்கு அது தெரியும், விஸ்வ தர்மம் அப்படின்னு. பொதுவாக இது நம்ம விபூதி போடுறோம், ருத்ராட்சி போடுறோம், சிவலிங்கம் போட்டுக்கிறோம், பூஜை பண்றோம். இதையெல்லாம் பார்த்து சில பேர் இதை ஒரு சில மதத்திற்கு உட்பட்டதாக நினைச்சிருப்பாங்க. நிச்சயமாக அப்படி அல்ல. எந்த மதம், நம்ம கர்நாடகா போனா இன்னைக்கு கூட நான் நிறைய பேர் எனக்கு தெரியும், கர்நாடகாவில் நிறைய இஸ்லாமியர்கள் இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய நிஜத்தை அவங்க புரிஞ்சிருக்காங்க. கிறித்தவர்கள் இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. நிஜத்தை புரிந்து, அதாவது நிஜமான ஒரு பக்தி அது. எல்லா இடத்துல இருக்கிறது பக்தி, இது நிஜ பக்தி, நிஜ பக்தி. அப்படிப்பட்ட அந்த நிஜ பக்தியை காட்டுகின்ற தர்மம், அதுதான் சரணர்கள் வாழ்ந்து காட்டி இப்படியாக நீங்க வாழுங்க. பக்தினா நம்ம ஓடி போய் கோயில்ல போய் அல்லது ஏதோ ஒரு சில இடங்களுக்கு போய் நம்ம பூ போட்டு தேங்காய் உடைச்சி பண்டிகை பண்ணி ஊர்வலம் எடுத்து தேரோட்டம் செஞ்சு இப்படி செய்யறது மட்டும் அல்ல. இதோட பக்தி முடியறது இல்லை. பக்தி என்பது தன்னை பற்றி ஆராயறது தான். தன்னை பற்றி ஆராய்ஞ்சு தனக்குள்ள இருக்கின்ற அந்த தீய குணங்களை எல்லாம் எடுக்க நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பக்தி. இப்ப நம்ம இங்க வந்திருக்கிறத நம்மை நம்ம சீர்படுத்தத்தான், நம்மளை நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இங்கதான் வந்தாகணும். இங்க வந்தாதான் முடியும். அதற்காக தான் வந்திருக்கோம். நம்மளை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஒரு சுத்தமான வழி மார்க்கம் நமக்கு வேணும். அந்த சுத்தப்படுத்துகின்ற செயலுக்கு தான் நமக்கு சரண தர்மம், இந்த மார்க்கத்துல போங்க, உங்களை நீங்க சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நமது சரண தர்மத்தினுடைய சிறப்பு. சரிங்களா? இப்போ நீங்க வச்சன சாகித்யம் பத்தி சொன்னீங்க. அதாவது சரணர்கள் அவங்களோட அனுபவத்தை சொன்னதுதான் வச்சனம் அப்படின்ட்டு. அப்படி சரணர்கள் சொன்ன அவங்களோட அனுபவத்துல இருந்து ஏதோ ஒரு வச்சனத்தை இன்னைக்கு எங்களுக்காக நீங்க சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக. இப்போ சரணர்கள் அவங்க சொன்னது என்னன்னாக்கா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறையை வகுத்து கொடுத்தாங்க. இப்போ நிறைய இடத்துல பக்தின்னு செய்வாங்க, ஆனா வாழ்க்கைக்கும் அந்த பக்திக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆழ்ந்து ஒரு இடத்துல பக்தி செய்வாங்க, அவருடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கும். சரணர்கள் அதை ஒத்துக்கிறது இல்லை. வாழ்க்கையும் பக்தியும் வேறு வேறு அல்ல. வாழ்க்கையை நெறிப்படுத்துறது தான் பக்தி. நம்ம அறியாமையில நிறைய தவறுகள் செய்வோம். ஏன்னா நம்ம மனிதர்கள், தவறுகள் செய்வது நமக்கு இயல்பு. ஆனா தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அது சரியல்ல. நம்ம கிட்ட அந்த மனித மாண்புகளை நம்ம வளர்க்கணும், அந்த நல்ல குணங்களை நம்ம வளர்க்கணும். அப்போ பக்தி என்பது வெளியில செய்யக்கூடியது அல்ல. பக்தி என்பது நமக்குள்ள
ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னை செதுக்குகின்ற ஒரு நிலையை தான் பக்தின்னு சொல்லுவாங்க. பக்தியை வச்சு நம்மளை செதுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரணர்கள் அதற்கு ஒவ்வொரு அந்த வச்சன இலக்கியத்துல பல அனுபவங்களை நமக்கு சொல்லி இருக்காங்க. இப்போ அதுல நான் முதலாவதாக ஒரு வச்சனம், இப்போ அந்த வச்சனம் என்ன, ஒரு அனுபவ மொழி. அது எதை பற்றியதுன்னா, சிவன் இந்த உலகத்தை படைச்சிருக்கான் இல்லையா, இந்த உலகத்தை ஏன் படைச்சான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம். சும்மா இந்த உலகத்தை அவன் படைக்கல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த காரணத்துக்காக இந்த உலகத்தை படைச்சிருக்கான். இப்போ அவன் எப்படி உலகத்தை படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நிறைய பேர் அதை சொல்றாங்க. ஆனா நமக்கெல்லாம் இது வரைக்கும் அது எளியோர்களுக்கு போய் சேர்றதில்ல, புரியறதில்ல. நிறைய பெரிய சாகித்யங்கள் எல்லாம் இருக்கு, வேதங்கள், சாஸ்திரங்கள், இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அது எல்லோருக்கும் போய் சேர்றதில்ல. அது நல்லா படிச்சவங்க, ஞானிகள், அந்த 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 மொழி தெரிந்தவர்களுக்கு தான் போய் சேருது. ஆனா சாமானிய வேலை செய்யறவனுக்கு அது பற்றி அந்த அறிவு போய் சேருதானே இல்லை. அதற்காக சரணர்கள் சிம்பிளா, அதாவது மிக சுலபமான சகஜ மொழியில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இறைவனினுடைய சிருஷ்டியையே நமக்கு சொன்னாங்க. அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு மூலமா சொன்னாங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை, இந்த உலகத்துல நடக்கிற ஒரு எடுத்துக்காட்டை வச்சு இறைவன் சிருஷ்டியை நமக்கு அவங்க உணர்த்தினாங்க. இப்படித்தான் இறைவன் சிருஷ்டிக்கிறான், தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு. அது என்னன்னு பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. சரி. சிவனின் சிருஷ்டி, இது முதல் வச்சனம். இது அதை புரிஞ்சுக்குங்க. புழு ஒன்று வலை பின்னி மகிழ்ந்தாடி திரியுதே, தன் உள்ளிருந்தே வெளிக்கொண்ட வலை நூலை யார் திரிந்தார்? கேள்வி. பஞ்சு இன்றி ராட்டை இன்றி திரிந்த பரந்த வலையிலே ஆடி ஆடி விளையாடி அங்கும் இங்கும் திரியுது. போதுமென்று ஆனதுமே நூல் முழுதை உண்ணுமே, தன் உள்ளிருந்த உலகம் இதை பரப்பிக் கொண்டான் சிவனுமே. பக்தி லீலை புரிந்தானே, பரமானந்தம் கொண்டானே, லீலை அது முடிந்ததுமே தன்னில் அடங்கச் செய்தானே, நம்ம கூடல சங்கம தேவனே. இந்த கடைசியில நம்ம கூடல சங்கம தேவனேன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொரு சரணரும் தன் அனுபவத்தை சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு சிக்னேச்சர், அது அவர்களுக்கான ஒரு அடையாளம். இது அவங்க எழுதுனது. இப்போ கூடல சங்கம தேவனேன்னு போட்டா அது எல்லாம் வல்ல அப்ப பசவத்தந்தை எழுதியதுன்னு அர்த்தம். அது எதை குறிக்குதுங்க? அது அவங்க சிக்னேச்சர். சரி, கூடல சங்கம தேவன் அந்த பரமாத்மனை, இறைவனை, எல்லாம் வல்ல ஒரே இறைவன், கடவுள் ஒருவரே, ஒருவனே தேவன் சொல்லுவாங்க இல்லையா? அது எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா ஒருவனே தேவன் சொல்லுவான் இல்லையா? அவனுக்கு அப்ப பசவத்தந்தை இட்ட பெயர் அது. அவங்கவங்க விருப்பப்படி பெயரிட்டாங்க. நம்ம கூடல சங்கம தேவன் அப்படின்னு சொல்லி அப்ப பசவத்தந்தை பெயரிடுறாரு. இப்போ அந்த கூடல சங்கம தேவனை பற்றிய இந்த அவன் எப்படி இந்த சிருஷ்டியை பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த செய்யுள்ள அற்புதமாக நமக்கு விளக்கி கொடுத்திருப்பாங்க. ஐயா, இப்போ நீங்க சொல்லியிருந்த அந்த வசனத்தோட அர்த்தத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்லலாம். இப்போ சிவன் இந்த எல்லா சிருஷ்டியை செய்து வச்சிருக்காரு இல்லையா? அத நமக்கு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நம்ம இப்போ நம்மளுடைய வீடுகளில் ரொம்ப நாள் நீங்க வீட்டுக்கு வரல, உங்க வீட்டை சாத்திட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்ததுமே உங்க வீட்டுல என்ன பார்க்க முடியும்? வலையா இருக்கும். வலையா இருக்கும். அந்த வலை எங்கிருந்து வந்துச்சு? சிலந்தி தான் அந்த வலை கட்டும். அதாவது எந்த ஒரு பழைய வீடானா ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்தா அது அங்க போய் வலை கட்டும். இந்த வலை என்ற அது நூல் தானே, நூல் மாதிரி இருக்கும். அந்த இழை எங்கிருந்து வந்துச்சு? சிலந்திக்குள்ள இருந்தே வருது. அது ஒரு நூல் தான், அந்த இழை தான். சரி, அந்த இழைய நம்ம எல்லாம் இங்க நூல் செய்யணும்னா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஞ்சு எடுத்து அந்த பஞ்சில இருந்து மில்லுக்கெல்லாம் போய் அதை திரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, நூல் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த நூல் தண்டுகளாக வரும்.
இப்போ சிலந்தி அவ்வளோ பெரிய வலை கட்டுது. அந்த நூலை எந்த பஞ்சியை வச்சு அது கொண்டு வந்தது? அந்த பஞ்சு எங்க இருந்தது? அதுக்குள்ளேயே இருந்தது. அந்த நூல் திரிய ராட்டை தேவைப்படும். ராட்டை முந்தைய காலத்துல, இப்பெல்லாம் பெரிய பெரிய மில்லு வந்துருச்சு. முந்தைய காலத்துல நூலை வந்து ராட்டையில தான் சுத்துவாங்க. அந்த ராட்டை சிலந்தி வச்சிருக்கா? இல்லையே. இப்போ ஒருவேளை நீங்க ஒரு வலை அன்னைக்கு வந்தீங்க, உங்க வீட்டை பார்த்தீங்க, அந்த அந்த வலையை நீங்க தொடச்சி வீசிடுவீங்க. இப்ப அந்த சிலந்தி ஓடிடுச்சு. அது ஓடி போய் எங்க போகும்? மூளையில ஒளிஞ்சிக்கும், இல்ல வீட்டை விட்டு ஒளிஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணும்? மறுபடியும் வலை கட்டும். அப்படின்னா அது ஓயாம வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது தனக்குள்ள இருந்த அந்த வலை இழை வந்து தானா வந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த புழுவை தான், அந்த சிலந்தி பூச்சியை தான் இங்க உதாரணமா சொல்றாரு. அது என்ன பண்ணிச்சுன்னா, பஞ்சும் இல்லை, ராட்டையும் இல்லை, தனது வாயிலிருந்து, அது அறிவியல் பல அதுக்கு விளக்கங்களை தரலாம், அதனுடைய வாயிலிருந்து அந்த இழையை எடுத்து அது வலை பின்னும். ரொம்ப அழகா வலை பின்னும், வெப் இல்லையா? அழகா அது மாதிரி நம்ம பின்ன முடியாது. சிலந்தி மனிதன் பார்க்குறோம் இல்லையா, ஸ்பைடர் மேன், எப்படி அந்த மாதிரி அது பின்னுறாங்க. அப்படி பின்னிட்டு அது எதற்காக பின்னுது சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக அந்த வலையை பின்னுது? சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வலை, சிறு பூச்சிகள் அதற்கான இரையை அது அந்த வலை வச்சு பிடிக்குது, அந்த வலையெல்லாம் மாட்டிக்குது. இந்த சிலந்தி என்ன பண்ணும்? அந்த வலையில அங்கும் இங்கும் போயிட்டு வரும். அதனுடைய ராஜ்யமே அதுதான். ஏன்னா அந்த வலைக்குள்ள வேற எதுவுமே வர முடியாது. ஏதாவது வந்தா எங்க என்ன ஆகும்? அதுக்கு இரையாகும். அப்போ அது அங்கே இறை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அங்கே நல்லா சுத்தி ஆடும். அப்புறம் அதுக்கு அவ்வளவு அழகா வளர்க்கச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணும்னா, அது வேண்டாம் என்று அதை நினைச்சதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சரணர்கள் சொல்றாங்க, அதுல எவ்வளவு அதுதான் சத்தியமாக, கண்டிப்பாக அது உண்மையாகத்தான் இருக்கணும். அது வேண்டாம் என்று சொன்னா அந்த வலையை முழுவதுமாக அது உன்றும் சாப்பிட்ரும். பாருங்க, அதுவே வலை கட்டுது, பஞ்சும் இல்லை, ராட்டையும் இல்லை, தன்னிடத்திலிருந்து அந்த நூலை எடுத்து வலைக்கு பின்னிச்சு. அது அதுலயே லீலை பண்ணிச்சு. அப்படின்னா அங்க சுத்தி கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு ஆனந்தமா அங்கேயே வாழ்க்கை நடத்துச்சு. அது வேணாம் அப்படின்னா அதை முழுசா எடுத்துட்டு போயிருது. இது சிலந்தியுடைய குணம். இத இறைவன் செஞ்ச இந்த சிருஷ்டிக்கு கம்பேர் பண்றாங்க. இப்படிதான் இறைவன், அந்த சிவன் இந்த சிருஷ்டியை செஞ்சிருக்கான். எப்படி அது? எப்படின்னா, நம்மள பலர் வந்து எப்படி நினைச்சிருப்பாங்கன்னா, என்னுடைய சின்ன வயசுல கூட, அல்லது புராண கதைகளை எல்லாம் நாங்க படிக்கும்போது அதுல எல்லாம் எந்த மாதிரி வந்திருப்பாங்கன்னா, இறைவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு, இங்க நம்ம எல்லாம் செய்யறத அவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒருவேளை நமக்கு இந்த உண்மையெல்லாம் சொன்னா புரியாதுன்னு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், நம்ம அவனை விட்டு தூரத்துல இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இங்க நல்லது தப்பு எல்லாம் செய்யும் போது நல்லது கேட்ட நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பான், தப்புகள் செஞ்சா அதற்கான தண்டனை கொடுப்பான். நம்ம அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறோம், நரகத்துக்கு போறோம். இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற காலம் இருந்தது. அதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா உண்மையான அனுபவத்தை சரணர்கள் சொல்லும் போது நமக்கு மலைக்க வைக்குது. சரணர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் ஏதோ ஒரு உலகத்துல இல்லை, இங்க ஒரு வியப்பு பாருங்க. என்னன்னாக்கா, அவன் ஒரு அகண்ட ரூபம், அதாவது ரொம்ப பெரிய, அவனுக்கு எல்லையே இல்லை, எல்லைக்கு அப்பாற்பட்டவன், அவனை எல்லை கட்ட முடியாது. அப்படிப்பட்ட இறைவன், அந்த சிவன் என்ன செய்யறாரு, தனக்குள்ளேயே தான் ஃபுல்லா, எங்கு பார்த்தாலும் அவனுடைய நிலை தான், தனக்குள்ளேயே இந்த உலகத்தை படைக்கிறாரு.
இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமுமே அவருக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே அவருக்குள்ளதான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் வரைக்கும் போக வேணாங்க. நீங்க நானும் நானு, நம்ம நண்பர்கள், நம்ம வீடு, ஆனா எல்லோருமே அவனுக்குள்ளேயே இருக்கோம். அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே அவரை கடவுளை தேடிதான் போயிட்டு இருக்கோம். எங்கேயோ இருக்காருன்னு சொல்லிட்டு போறோம். அந்த இடம் இந்த இடம் எங்கெங்க போறோம். ஆனா அவன் எங்க இருக்க? அவனுக்குள்ள நம்ம இருக்கோம். ஒண்ணு. அது மட்டுமல்ல, நமக்குள்ளேயும் அவர் இருக்கான். நமக்குள்ளேயும் அவன் இருக்கான். அவனுக்குள்ள நம்மளை வச்சு நமக்குள்ள அவ இருக்கான். கொஞ்சம் புரியல, இன்னும் கொஞ்சம். அதாவது இதற்கு வினோத லீலை அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய லீலை வினோதமானது, விசித்திரமானதுன்னு வச்சுக்கலாம். அவனுக்குள்ள நம்மளை வச்சு பெரிய உருவம் கொண்ட அவன் நம்மள சிறிய ரூபத்துல இங்க வச்சான். அந்த சிறிய ரூபமான நமக்குள்ள இன்னும் மிகச்சிறிய ரூபமாக அவன் அடங்கிட்டான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இந்த ஆலமரம் பார்த்திருப்பீங்க. ஆலமரம் எவ்வளவு பெருசு இருக்கும்? பெருசா. மரத்திலேயே அதுதான் மிகப்பெரிய மரமாக இருக்கும் நம்ம அறிஞ்ச மட்டில். அந்த ஆலமரத்துல ஒரு விதை பார்த்திருக்கீங்களா? ஆலமரத்தினுடைய விதை எப்படி இருக்கும்? பெரிய மரம், ஆனா அதுக்கு ஒரு விதை ரொம்ப சிறுசா கடுகு போல இருக்கும். அந்த விதைக்குள்ள ஆலமரம் இருக்கா இல்லையா? இருக்கியா? இல்லையா? ஆலமரத்துக்குள்ள ஒரு விதை இருக்கு, அந்த விதைக்குள்ளயும் ஆலமரம் இருக்கு. உண்மைத்தானே? அதுதான் அந்த அந்த ஒரு எடுத்துக்காட்ட, அந்த உதாரணத்தை வச்சு நம்ம தெளிவடையலாம். அதுபோலதான் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை, நம்ம பார்க்கிற எல்லா ஜீவராசிகளை, மனித ஜீவிகளை, இங்க வாழ்ற எல்லோரையுமே, தேவர்கள் கந்தவர்கள் யார் யாரோ ஆகட்டும், எத்தனையோ 14 உலகங்கள்னு சொல்றாங்க, அங்க வாழுகின்ற எல்லோரையுமே தனக்குள்ளே அவன்தான் படைச்சான். படைச்சவன் அவனே, படைத்தவன் ஒருவனே. அவனுக்குள்ளேயே அவங்கள படைச்சான். எல்லோருமே அவனுக்குள்ளதான் இருக்கோம். ஆனா இங்க வேடிக்கை என்னன்னா, அவனை மறந்துகிட்டே இருக்கோம். அது வேற விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். மறந்துகிட்டு இருக்கோம். எல்லோருக்குள்ளும் அவன் இருக்கான், அதையும் மறந்துகிட்டு இருக்கோம். அவனுக்குள்ளேயே நம்ம இருக்கோம், அதுவும் நமக்கு தெரியல. நமக்குள்ள அவன் இருக்கான், அதுவும் நமக்கு தெரியல. அப்படின்னா நம்ம உள்ள வெளியே எல்லாமே அவன்தான் இருக்கான், நமக்கு தெரியல. ஒரு சந்தேகம் இப்போ இப்படி இருக்கு, அதாவது அவருக்குள்ளதான் நம்ம இருக்கோம், நமக்குள்ளயும் அவர் இருக்காரு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் இருந்தும் நம்மளால ஏன் அவரை அந்த உணர முடியல? அது 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 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப அவன் எப்படி அந்த வினோத லீலை செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். சரி. சிலந்தியை போல என்ன பண்ணியிருக்கான், இந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் உருவாக்கி இருக்கான். ஆனா பாருங்க, இந்த பிரம்மாண்டம் இன்றைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காது. மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. இங்க வாழ்ந்தவர்களும் அப்படித்தான். நானும் ஒரு காலத்துல உன்னை போல சின்ன பையனா இருந்தேன். காலம் போக போக வயசானவனா நான் மாறிட்டு வரேன். அப்போ நான் இருக்கும்போது நான் வயசானவர்கள் நிறைய பேர் பார்த்தேன். இப்ப அவங்க எல்லாம் இந்த உலகத்துல இல்லை. நான் அவங்கதான் அந்த காலத்துல இருந்து இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இல்லை. அவங்க நிலைக்கு நான் வந்துட்டேன். இப்ப நீங்க வந்திருக்கீங்க. அடுத்து இன்னும் சில காலத்திற்கு நீங்க இங்க வருவீங்க. இந்த மாற்றம் சைக்கிள், அந்த மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ யாருமே நிலை அல்ல. அது போல இங்க பார்க்கிற எதுவுமே நிலை அல்ல. இப்போ ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு இருந்திருக்காது. இந்த இடம் காலியா இருந்திருக்கும். இப்ப இங்க ஒரு வீடு நிக்குது. இந்த உலகத்துல நமக்கு அதை கவனிக்கிறதுல நம்ம ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மாறிக்கிட்டே வர்றது மறைஞ்சும் போயிருது. உங்க தாத்தா காலத்துல தாத்தா கட்டின வீடு இன்னைக்கு இருக்கா? இல்லை. நம்ம நினைச்சிருக்க அது இருக்கு அப்படின்னு. இல்ல, மாறிக்கிட்டே இருக்கும். பாரு, நம்ம தேகமே அதற்கு உதாரணம். சின்ன வயசுல இருந்து மாறிக்கிட்டே இருக்கு. மாறுறதோட நிக்கிறதுல ஒரு இடத்துல அது மறைஞ்சு போயிடும்.
அப்படிப்பட்ட உலகத்தை தான் இறைவன் தனக்குள்ள இந்த 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 பிரபஞ்சமாக படைச்சிருக்கான். அது மாறிக்கிட்டே இருக்கு, மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவன் இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துக்குள்ள பரமானந்தம் கொண்டு எப்படி அந்த சிலை வந்து அந்த வலைக்குள்ள ஆடி பாடி மகிழுதோ அதுபோல இந்த உலகத்துல அவனும் ஆடி பாடி மகிழ்றான் இந்த உலகத்தினுடைய விளையாடலை பார்த்து. இது எல்லாத்தையும் அவர் தான் பண்ணாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல உருவாக்குறது அவரு தான், வேண்டாம்னு சொன்ன அந்த மாற்றத்தை கொடுக்கறது அவரு தான், வேண்டாம்னு சொல்லும் போது அதை மறைச்சி எடுக்கிறது அவர் தான். எப்படி அந்த சிலை அந்த இழைய தனக்குத்தானே முழுங்கிக்குது இல்லையா, எடுத்தது அதுதான், கட்டினது அதுதான், அந்த லீலையை செஞ்சது அதுதான், வேணாம்னு சொல்லும் போது முழுக்க முழுகிக்கிறது அதுதான். அது போல இறைவன் இந்த உலகத்தை இப்படி படைச்சு படைக்கிறது அவன் தான். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காற்று, நீரு, மழை, பயிர், சாப்பாடு இது எல்லாம் கொடுத்து நம்மளை எல்லாம் காத்துக்கிறதும் அவர் தான். இறுதியில எல்லாத்தையும் லயம் செஞ்சு, அதாவது அது போக வேண்டிய சமயத்துல அதை கொண்டு அவனுக்குள்ள அதை மறைச்சு வைக்கிறது அவன் தான். மறைஞ்சிருது, அது அவனிலிருந்தே வந்து அவனுக்குள்ளேயே மறையுது. அது அங்கிருந்து அவன்ச்சு அவனுக்குள்ளேயே இருந்தது, அப்புறம் மறைஞ்சு போயிருது அவனுக்குள்ளேயே. இப்படி ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை, சிருஷ்டி தத்துவத்தை, படைப்பு தத்துவத்தை நமக்கு ஒரு சிலந்தியின் உதாரணத்தை கொண்டு நமக்கு விளக்குனாங்க சரணர். இப்ப பாருங்க, நான் வெறுமனே சிருஷ்டின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த சிலந்திய உதாரணமா வச்சு சொல்லும் போது நமக்கு அவ்வளவு தெள்ள தெளிவா புரிஞ்சிருது. இதுதான் சரணர்களினுடைய அந்த அந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய வழிமுறை. அது எளியோர்களுக்கும் இது புரியும். இது கடினமான வார்த்தைகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. எளியோர்களுக்கும் புரியற மாதிரி ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு உதாரணத்தின் மூலம், ஏன்னா ஆலமரம், சிலந்தி எல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க, எல்லோருமே பார்த்திருப்பாங்க, அறிஞ்சிருப்பாங்க அதை பத்தி. அந்த அவங்க கண்ணால கண்டவற்றையே கூறி சொல்லி அதை உதாரணமா வச்சு ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு புரிய வச்சாங்க. இதுதான் சரணர்களுடைய வச்சன இலக்கியம். புரிஞ்சுங்களா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சு. சரணர்களுடைய வச்சன இலக்கியத்தை நம்ம ஒவ்வொருவரும் படிக்கணும். அதுல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம அறிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அதை கடைபிடிக்கணும். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை மேம்படும். நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த சாதனையை நம்மளால சாதிக்கணும். சரிதானுங்களா? சரணா.